செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழர் இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். கொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நிகழ்ச்சியின் 2167. இன்றைய நிகழ்ச்சியின் 2166. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயாக்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு சிந்தமிழ் பாடகி பாகலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ண நீலவரசன் ஐயாவையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு இஷான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதிகாரம் 11. செய் நன்றி எதல் செய்யாமல் செய்தோதுக்கு பயமும் அனுபவம் மாற்றல் எடுத்து காதலும் செய்த நன்றி செய்யும் ஞானத்தின் மான பெரிது பயன்துக்கா செய்தோதை நன்றுக்கு நன்மை கடலின் பெரிது ஜனை துணை நன்றி செய்யணும் பண துணையாக கொள்வார் பயன் தருவார். உதவி வர்த்தன்று உதவி செய்யப்பட்ட சால்வின் வர்த்தல் நன்றிருக்கும். அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவை அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வு என் குரல் பேதமை அதிகாரத்தினுடைய 6வது குரல். பொய்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின். இதற்கான பொருள்: நேர்மை வழி அறியாத மூடர் மேற்கொண்ட செயலை தொடர முடியாமல் அதனால் அச்செயலும் கெட்டு தம்மையும் கண்டித்துக் கொள்வர். செய்யும் தொழில் தெரியாத அறிவற்றவர் ஒரு செயலை செய்ய தொடங்கினால் செயலும் கெட்டு அவரும் கெட்டு போவார். இனி வரலாற்றில் இன்று மே மாதம் 31ஆம் நாள். இதே நாளில் 455ஆம் ஆண்டு உரோம பேரரசர் பெட்ரோனியசு மாக்சிமசு உரோமை விட்டு வெளியேறும் வகையில் கும்பல் ஒன்றினால் கற்களால் எரிந்து கொல்லப்பட்டார். 1223ஆம் ஆண்டு செங்கிஸ்கானின் மங்கோலிய படை சுபதையின் தலைமையில் கிப்சாகிரி சமரில் போரில் தோற்கடித்தது.
1293 சிங்காசாரி மன்னர் கேர்தனிவஹாரா யுவான்களுக்கு திரை செலுத்த மறுத்ததால் மங்கோலியர்கள் சாவகம் மீது போர் தொடுத்தனர். இப்போரில் மங்கோலியர் தோல்வியுற்றனர். 1790 ஐக்கிய அமெரிக்கா தனது முதலாவது பதிப்புரிமை சட்டத்தை அமலாக்கியது. 1859 வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் பிக் பென் மணிக்கூண்டு கோபுரம் இயங்கத் தொடங்கியது. 1889 அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் ஜோன்ஸ்டவுன் நகரில் அணைக்கட்டு ஒன்று உடைந்ததில் சற்றப்ப 2200 பேர் உயிரிழந்தனர். 1902 இரண்டாம் பூவர் போர் முடிவுற்றது. தென்னாப்பிரிக்காவின் பிரித்தானியன் முழுமையான ஆட்சியின் கீழ் வந்தது. 1910 தென்னாப்பிரிக்காவின் ஒன்றியம் அமைக்கப்பட்டது. 1911 டைட்டானிக் கப்பல் வட அயர்லாந்து பெல்பாஸ்டில் வெள்ளோட்டம் விடப்பட்டது. 1921 அமெரிக்காவில் ஒக்லஹோமா துல்சா என்ற இடத்தில் இடம்பெற்ற இனக்கலவரங்களின் போது சற்றப்ப 39 கருப்பினத்தவர்கள் கொல்லப்பட்டனர். 1935 பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் 7.7 நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 40,000 பேர் வரை உயிரிழந்தனர். 1961 தென்னாப்பிரிக்கா பொதுநலவாய அமைப்பிலிருந்து விலகியது. தென்னாப்பிரிக்கா குடியரசு அமைக்கப்பட்டது. 1962 மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. 1973 சென்னையிலிருந்து புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 440 பாலம் விமான நிலையத்தை அண்மித்த போது தீப்பற்றி எரிந்ததில் அதில் பயணம் செய்த 65 பேரில் 48 பேர் உயிரிழந்தனர். 1985 வட அமெரிக்கா ஓகையா, பென்சில்வேனியா, நியூயார்க், ஒன்ராரியோ ஆகிய இடங்களில் வீசிய சுழற்காற்றினால் சற்றப்ப 76 பேர் உயிரிழந்தனர். 1997 கனடாவில் நியூ பிரான்சிவிக்கை பிரின்ஸ் எட்வர்ட் தீவையும் இணைக்கும் கூட்டமைப்பு பாலம் திறக்கப்பட்டது. 1997 கனடாவில் 2004 ஈழத்து பத்திரிகையாளர் ஐயாத்துரை நடேசன் மட்டக்களப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2017 காபூல் நகரில் மேற்கொள்ளப்பட்ட வாகன குண்டு தாக்குதலில் சற்றப்ப 90 பேர் கொல்லப்பட்டனர். 463 பேர் காயமடைந்தனர். இதே நாளில் 1987 ஜான் ஆப்ரஹாம் காலமானார். இதே நாளில் 2007 எஸ்.எம். கமால் தமிழக வரலாற்று ஆய்வாளர், நூலாசிரியர், பதிப்பாளர் காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி ஷான். குற்றால குழந்தையில ஒரு சின்ன பாடல். வானரங்கள் கனி கொடுத்தே மந்தியோடு கொஞ்சம் மந்தி சென்று கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் வாக்கானவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும் கோண நிறம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. நன்றி அப்பா. நன்றிங்க அம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை இஷான் அவரிடம் ஒப்படைக்கிறேன். ஐயா, பலகை பத்திரிகை. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் அன்பு களம் நிகழ்வு எண் 2166 தேதி 31 மாதம் 5 2026 ஞாயிற்றுக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, இடம்பம் 9, மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய சிறப்பழைப்பாளர் எழுத்தாளர் க.ரா.பெ. நிந்திய தேவி, கவிஞர்
மாலை நேர இலவச இந்தி வகுப்பு கணித ஆசிரியர் கழிப்பிடும் ஆசிரியர் முதுகலை கணிதவியல் ஆசிரியர் எழுத்தாளர் எழுதிய புத்தகங்கள் வேதங்கணித பெருக்கல் ராகசியம் முடிவுரை முடிவுரையாகுமா முளைக்க நினைக்கும் விதை. அம்மா, இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாலியல் வன்முறை. அம்மா, நீங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா, தொடங்கலாம். அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது, அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது. அன்னை தமிழுக்கு முன் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் மாலை வணக்கம். கலந்துரையாடுவோம் தளத்தில் என்று எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இங்கு இருக்கும் அத்தனை பார்வையாளர் சொந்தங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, பாலியல் வன்கொடுமை என்ற தலைப்பு ஏன் என் உள்ளப்பாட்டில் நிலை கொண்டது என்ற நீங்கள் கேட்டால் மிகப்பெரிய விளைவாக நடைபெற்று கொண்டிருக்கும் சில சம்பவங்களை வைத்துத்தான். களிமண் பதமாக இருந்தால் நாம் அதனை பொம்மை பானை சரியாக செய்ய முடியும். அது போலத்தான் நம்ம சிற்பியா இருந்தோம்னா பாறையில சிற்பத்தை செதுக்கும் போது அதோட அழகு எவ்வாறு இருக்கணும், அந்த சிற்பியோட திறமை தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது சின்ன தவறு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா அந்த சிலையே அது வடிவமா இருக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மனித வாழ்க்கையில குழந்தை பருவம் அவ்வளோ அருமையான பருவம். இது மலரும் போது பெற்றோரும் சரி, உறவினர்கள், நட்புகள் எல்லோரும் அன்பா அரவணைப்பா அந்த குழந்தைய வளர்க்கும் போது அது மகிழ்ச்சியா இருக்கும், தன்னம்பிக்கை அதுக்கு வளரும். அதே குழந்தை ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இத்தகைய தன்மைகள் எல்லாமே நம்பாம மற்றவங்களையும் நம்ப முடியாத மனநிலைக்கு ஆளாயிடும். என்னடா இந்த உலகம் இப்படி இருக்கே, அன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு சுதந்திர நோக்குள்ள குழந்தைங்க தெரிய முடியல. அன்னைக்கு இருந்தவங்களாம் நல்லவங்களா, இன்னைக்கு இருக்கவங்களாம் கெட்டவங்களா, இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அது ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் அவங்களுக்கான பாலியல் வன்கொடுமை நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. நம்ம அந்த பாதிப்புல இருந்து குழந்தைங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு ஒரு விழிப்புணர்வு பேச்ச வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாலியல் வன்முறை அப்படின்ற ஒரு தலைப்பை நான் கொடுக்க நேர்ந்தது. இந்த குழந்தைங்க தான் நம்ம நாட்டோடைய எதிர்காலத்துல இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய கண்களா விளங்குறாங்க. இந்த குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும், வாழ்த்தணும், வளர வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல குழந்தையா வளர்க்கணும், அவங்களுக்கு எந்த கொடுமையும் நேர்ந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்த தேவதை இல்லையா அந்த குழந்தை. நாட்டை காக்கக்கூடிய ராணியா ராஜாவா நம்ம பாத்துக்கணும். குடும்பத்தோட உயிரோட்டம் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைதான். குழந்தை இல்லாத வீடு நல்லாவே இல்லை. நாடினது குளறினது அப்படின்னு யார் சொல்றாங்களோ உங்க வீட்டுல குழந்தை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நம்மளோட திருவள்ளுவர் கூட அது அழகா சொல்லியிருக்காரு. குழந்தைய நம்ம பாதுகாக்கணும், நல்ல மனநிலையோட நம்ம அதை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா அது குழந்தை சில சமயத்துல உடல் சோர்வா இருக்கலாம், உடல்நிலை இல்லாம இருக்கலாம். ஆனா உடல், மனம், பாலியல், உணவு குறைபாடு அப்படின்னு எத்தனையோ அவங்களுக்கான அந்த கொடுமைகள், சூழ்நிலை குழந்தைகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. பள்ளிகள்ல எல்லாம் இன்னைக்கு குட் டச், பேட் டச், டோன்ட் டச் இந்த எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாவா இல்லையா? அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைங்கள் வயதுக்கு பருவத்தை காலத்தை எய்திட்டாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வகையான இன்னல்கள்
ஒரு சாதாரணமா ஒரு ரயில் பயணங்கள், பேருந்து பயணங்கள் கூட அந்த குழந்தைங்கனால செய்ய முடியல. அந்த அளவுக்கு அவங்க அவங்க வந்து வயதானவங்களும் சரி, 40, 50 கடந்தவங்களும் சரி, இன்னைக்கு பொதுவா வந்து இப்ப இந்த இணையத்துல 2019க்கு அப்புறம், நம்ம கொரோனாக்கு அப்புறம் நிறைய தளங்கள்ல நம்ம பேசுறோம், வர்றோம், நிறைய விழாக்கள் எல்லாம் போகிறோம். இதுல பார்த்தோம்னா சில நேரங்கள்ல சில ஆண்களுடைய அந்த ஒரு நடவடிக்கை, அவங்களுடைய பேச்சு, இல்ல புலனாய்வுகள் மூலமா அவங்க பேசும்போது, இல்ல அவங்க புலனாய்வுகள் வழியா ஒரு செய்தியை பகிரும் பொழுது ஒரு பகிரங்கமா இருக்கு. ஒரு அதாவது நம்ம இவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம், இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் இது. அதனால அதனையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து நம்மளை தொடல கொள்ளல, ஆனால் நம்மள வந்து அந்த புலனக்குழு வழியாக செய்திகள் மூலமா, நம்மளோட தொலைபேசியின் அழைப்பு மூலமா, சில நேரங்கள்ல காணொளி அழைப்புகள் மூலமாகலாம் நம்மளை வந்து இன்னலுறுத்துறாங்க அப்படின்றத இங்க பகிரங்கமா சுட்டிக்காட்ட விரும்புறேன். நிறைய தளங்கள்ல இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் போகணும். அது குழந்தைகள் மீதான கொடுமைதானா அப்படின்னா இல்ல, குமரிகள் மேல பெரியவங்க மேல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உலகளாவிய தரவுகள் பார்த்தோம்னா, யுனிசெஃப் வந்து நமக்கு நிறைய சொல்லியிருக்கு. உலக அளவுல ஆண்டுக்கு 1 பில்லியனுக்கு மேற்பட்ட குழந்தைகள் உடல், மனம், பாலியல் கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. 5ல இருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைங்க 1/4 பங்கினர் கட்டாயமா இந்த தொழில தான் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இடைநிற்றல் இருக்கு. என்ன இடைநிற்றல் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்ற அந்த காரணம். ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கும். ஒரு பொண்ணு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு வரல. சரின்ட்டு அது வர வைக்கணுன்றதுக்காக அதுக்கு பேச நாங்க போய் முயற்சி செய்தோம். செய்தப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில அதுக்கு எல்லாம் கேட்டேன். அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் எங்க சித்தப்பா வீட்டுலதான் இருக்கேன். ஆனா நான் நைட்டு தூங்கவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. என்ன தூங்க பயமா இருக்கு? ஏன் அங்க வீடு நல்லா இல்லையா? எதுவும் சரியா இல்லையா? அப்படிலாம் கேட்கும்போது, இல்ல, என்னோட சித்தப்பாவுடைய குணநலன்கள் எனக்கு பிடிக்கல. என்ன வந்து அவர் எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம். அந்த பொண்ணு கடைசியா அழுதுச்சு. நான் வந்து எப்படியாவது எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு. சரி, நான் கேட்டேன், நீ உனக்கு படிப்பு வேணுமா? இல்ல, எனக்கு பண்பு தான் வேணும். ஒழுக்கம்தான் வந்து விழுப்பம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா. கல்விக்கு முதல் அடிப்படை. நம்ம குழந்தைங்க நமக்கு ஏத்த மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டு இந்த பொண்ணை வந்து நிறைய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எதிர்மறையா செய்து அந்த சித்தப்பா வீட்டுல இருந்து அனுப்பி வச்சேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த குழந்தைய வந்து ஒரு இதுல இருந்து நம்ம கண்ணுக்கு முடிஞ்சதுனால நம்ம ஒரு உதவிகரம் செய்தோம். இன்னும் எத்தனையோ இருக்கு. ஒரு ரயில் பயணத்துல கூட ஒரு குழந்தை வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, பிசு பிசுன்னு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்னன்னே தெரியல எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அந்த குழந்தை எப்ப தெரியுமா அதை உணர்ந்துச்சு? அந்த குழந்தை வந்து கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகிய 2வது நாள் 3வது நாளுக்கு அப்புறம் அதுக்கு புரிஞ்சிச்சு. நம்மை வந்து தவறான நோக்குலதான் அந்த பயணத்தின் போது யாரோ அணுகுனாங்க அப்படின்னு. அந்த ஆடையில பட்ட அந்த தண்ணிய வந்து வச்சு அதை யோசிச்சுச்சு. இதை எப்படி நம்ம இந்த தளங்கள்ல, எப்படி பொதுவான தளங்கள்ல இதெல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இந்தியாவுல வந்து குழந்தைகள் மீதான கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, NCRB தேசிய குற்றப்பதிவுகள் கணக்குப்படி இந்தியாவுல 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு குழந்தை மீதான கொடுமை சம்பவம் நடக்குது. குழந்தைங்களை குழந்தையாவே பாக்குறது கிடையாது பல பேர். இப்ப முதல்ல சொன்ன இணையத்திலேயே வந்து நம்மள புலனாய்வுக்குழுக்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அணுகி அவங்க வார்த்தைகள் மூலமா நம்மள வந்து சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு அழுதுச்சுன்னு சொன்னேல. இந்த 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு குழந்தை சாதாரணமா நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 60, 70 வயசு இருக்கிறவங்கள அப்பா, அம்மா அப்படின்னு நம்ம நினைச்சு
தாய்மையோட உணர்வோட நம்ம பழகுறோம். அந்த பழக்கத்தை, அதாவது அந்த அந்த பொண்ணோட இன்னசென்ட்ட இவங்க தவறா பயன்படுத்தி அந்த பொண்ணை வந்து எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். போக்சோ ஆக்ட் பார்த்தோம்னா 2012-13 மேலதான் வந்துச்சு. 2021 ஆண்டு மட்டும் 50,000 அதுக்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த 50,000 இதுல வந்து நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யூனிசெஃப் இந்தியாவோட கணிப்போடபடி 42% குடும்பத்தினரனாலேயே உடல் தண்டனைக்கு தள்ளப்பட்டவங்க. அப்ப பாதி கிட்டக்க குடும்பத்துல இருக்கிறவங்களே வந்து யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் அணுகுறாங்க அப்படின்றப்ப அந்த கஷ்டங்கள் அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படி இருக்கவே இருக்காது. அந்த ரிலேஷன்ஷிப்பு இவங்களை அணுகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஒரு இரவு ஒரு வீட்டுல அந்த குழந்தை வந்து தூங்க முடியலன்னு சொல்லி போச்சு பாத்தீங்களா, சித்தப்பான. இதே மாதிரி இன்னொரு வீட்டுல இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த பொண்ணு நைட்டு வந்து எந்திரிக்கும் போது வேற ரிலேஷன்ஸ் எல்லாம் காண்ற போது அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரியா சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்திய நாடு வந்து ஒரு புண்ணியமான ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களே, அந்த குழந்தை என்கிட்ட வந்து கேக்குது, இவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் வராதா, இவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் தாக்காதா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாங்க. இப்ப TNCPCR படி தமிழ்நாடு குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்தோட அறிக்கை படி பார்த்தோம்னா, பள்ளியில மட்டும் தமிழ்நாட்டுல 60% மாணவர்கள் மன ரீதியாவே துன்படுத்தப்படுறாங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவுமே வந்து தொட தேவையில்லை, அதுகளை போய் ரொம்ப கஷ்டம்லாம் படுத்த வேணாம். அவங்கள அப்படியே மன ரீதியாவே ஒவ்வொரு ஹராஸ்மெண்ட்டை வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது பாலியல் குற்றங்கள் தொடர்பா போக்சோ ஆக்ட் என்ன பண்ணுது தமிழகத்துல 2021 கணக்குப்படி சொன்னேன். 2023ல மட்டும் 4500 வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்ற ஒரு தரவு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு சூழல்ல உலகுல எல்லா இடத்துலயும் குழந்தைகளுக்கு வன்முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அதான் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு பார்த்தா பெண் பிள்ளைகளுக்கு நிறையவே கஷ்டங்கள் இருக்கு. அவங்கள வந்து காட்சி பொருளாக பாக்குறாங்க, கவர்ச்சி பொருளாக பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆங்கில முகத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய உடைகள் அதெல்லாம் கூட மாறி இருந்திருக்கலாம், அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா நம்ம குழந்தைகள் மீதான கொடுமையோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உடல் கொடுமை. ஏன்னா நம்மளுடைய உணர்ச்சி ஒரு வன்முறையா மாறுது, தாக்குதலா மாறுது. நம்ம அம்மா அப்பா கிட்டையிலே ஒரு சண்டை சச்சரவு அதெல்லாம் வரும்போது அது ஒரு யோசிக்குது, என்ன புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இதுல அப்படின்னு அந்த குழந்தை ஒரு கஷ்டப்படுது. தந்தையே வந்து குழந்தைய போட்டு அடிக்கிறது, தள்ளுறது, தீய வச்சு கொளுத்துறது, இப்படி எல்லாம் நடக்கிறப்ப அந்த கொடுமை எல்லாமே அதுக்கு கொஞ்சம் உடல் கொடுமையா மன கொடுமையா ஆகுது. அடுத்த மனப்பரிகாசம், மனச வந்து எப்படி இன்னைக்கு உலகில குழந்தைங்களுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், சரியா அப்படின்னு ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைகிட்ட கம்பேர் பண்ணி பேசுறது, அவமானப்படுத்துறது, மனசு நோகடிக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கொடுமைகள்ல வர்றதுக்காக நான் அதை சொல்றதுக்காக சொல்றேன். அந்த பாலியல் கொடுமைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க தேவையில்ல. இத குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம், நிறைய கத்திருக்கோம். ஆனா அதுகளை வந்து நம்ம அந்த பிள்ளை மாதிரியா இருக்க, காலையில எந்திரிச்சு வாசல கூட்டுறியா, அது எவ்வளவு மார்க் வாங்குது, நீ என்ன பண்ற, அப்படியெல்லாம் நம்ம பேசி அதை அவமானப்படுத்தி மனதை நோகடிச்சு ஒரு அன்பா இருக்கிற நேரங்கள் கூட வர்றதே ஒரு 8:30-9 மணிக்கு தான் நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம். வந்து உட்காந்து அது அம்மா அப்படின்னு வருவோம், போ அப்படின்ட்டு சாப்பிட்டு போய் படு, ஹோம்ஒர்க் இருந்தா எழுது அப்படின்னு அதுக்கு கிட்டக்க வந்து ஒரு அன்பையாகவே இல்லாம கோவமா பேசி அதை நோகடிச்சு ஏதோ சொல்ல வரும். அந்த குழந்தையோட மனநிலையை உடைக்கிறது, அது ஒரு மனப்பரிகாசம்ன்ற அதுவும் குழந்தை மீதான ஒரு கொடுமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இனிமே கோவப்பட மாட்டீங்கன்னு நம்புறேன். அடுத்து பாலியல் கொடுமை நம்ம நாள்தோறும் பாக்குறோம்.
குழந்தை வெளியே செல்ல முடியலங்க. அன்னைக்கெல்லாம் பக்கத்து வீட்டுல உட்காந்து பல்லாங்குழி, பரமபதம், ஐஸ்பாயி ஏதோ விளையாண்டோம். அன்னைக்கு இருந்தவங்களா ரொம்ப நல்லவங்களா, இன்னைக்கு இருந்தவங்க கெட்டவங்களா அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு இணையத்துல கூட யாருக்கிட்டையும் நம்ம என்ன செய்ய முடியல, தொலைபேசி மூலமாக கூட பேச முடியல. இதுல குறிப்பா வந்து ஏஜ் வந்து கொஞ்சம் பாடா இருக்குது. இப்ப 60-70 வயசு இருக்கிறவங்க கூட அவங்க பேசுறதும், அவங்க காணொளி வாயிலாக நம்மளை அணுகுறதும், அவங்களுடைய சொற்களும் மிகவும் தவறாக இருக்கிறது. இது குழந்தைகளுக்கு மட்டும் நடக்கவில்லை. நிறைய நம்மளை போன்ற பெண்களுக்கு நடக்குது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இப்ப அந்த குழந்தைன்னு கூட பார்க்காம குடிச்சிட்டு வந்து பெற்றோர்களே சபல உணர்வோட அவங்கள அணுகுறாங்க அப்படின்ற தரவுகள்லாம் கொடுமையான விஷயம். தொடுதல் இல்லாமலும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றன. நம்ம தொடவே தேவையில்லை. வித்தியாசமான முறையில ஒரு எண்ணத்தோட ஒரு குழந்தைய பாக்குறது. ஏன்னா அவ சொல்லுவாங்க, அம்மா அப்பா மகிழ்ச்சியாக இருக்கிறத கூட அங்க இருக்கிற தொட்டில் குழந்தைகள் அந்த இதுல ரூம்ல இருந்தா கூட அவங்க வந்து மகிழ்ச்சிகரமா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆன்மீக ரீதியா நிறைய இது சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கிடையவே கிடையாதான். அந்த சில விஷயங்களை வந்து தொடாம செய்யறப்ப சில சில பார்ட்ஸ வந்து சொல்றது, நீ வந்து இந்த இடத்த தொடு, உடல் பாகத்தை தொடு, இந்த உடல் பாகத்தை வந்து தொட்டா உனக்கு எப்படி தோணுது, இந்த மாதிரி வார்த்தைகள்ல சின்ன குழந்தை அதுக்கு தெரியாது. எங்க கண்ணத்தோடு முகத்தோடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இது வந்து தொடாமலே செய்ய வைக்கிறது. ஆனா பள்ளிக்கூடத்துல குட் டச், பேட் டச், டோன்ட் டச் இதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அது மூலியமா இப்ப எங்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே வந்து யாரு இந்த மாதிரி எல்லாம் வன்முறை பண்றாங்களா, சைக்கிள்ல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்களா, ஏதாவது ஆபாச படங்களை உங்களை காட்டுறாங்களா, அப்படி இல்ல உங்களை அந்த மாதிரி எடுக்கிறாங்களா, இந்த மாதிரி விஷயம் நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரியா, இந்த பாபநாசம் படம் கூட அந்த மாதிரிதான் வந்து கடைசியா அப்பாவே கொலை பண்ணிடுவாரு கமலை அப்படின்ற அந்த கதையெல்லாம் அப்படியே ஓடும். அந்த கொலை பண்ணதெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே படம் மூவ் ஆகும். நிவாரணம் மறுப்பது, இன்னைக்கு நமக்கு அதுக்கு என்ன தேவை? உணவு தேவையா, மருத்துவ வசதி தேவையா, கல்வி தேவையா, பாதுகாப்பா, எல்லாத்தையுமே கொடுக்கறதே கிடையாது. நார்மலா உணவு, உடை, இருப்பிடம் தரணும். அதுக்கு அது தராம அந்த உரிமையை வழங்காம அதை தடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுது. அப்ப இந்த காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்னா ரெண்டா, ஒன்றா இரண்டா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு பல காரணங்கள். என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்ப தனிப்பட்ட முறையில சில காரணம் இருக்கும், சில காரணங்கள் வந்து குடும்பம் சார்ந்து இருக்கும், சமூகம் பொருளாதாரம் சார்ந்த நிலைகள்ல இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தை பெற்றோர்கிட்ட இருக்கா, காப்பாளர்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப பெற்றோர்கிட்ட காப்பாளர்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி வளர்க்கணும் அந்த குழந்தைய அப்படின்னு தெரியறது இல்ல. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் என்கிட்ட இருந்துச்சு, குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் எழுதின புத்தகம். ரொம்ப அருமையான புத்தகம். அந்த புத்தகம் நான் படிச்சுட்டே இருந்தேன். ஒரு குழந்தை ஆணா பெண்ணா நம்ம முடிவு பண்றதுக்கு கூட அந்த புத்தகம் வந்து வழிமுறைகளை சொல்லி கொடுத்துச்சு. இந்த புத்தகம் இன்னைக்கு என்கிட்ட இல்ல. என்ன, என்னோட மாணவி ஒரு பொண்ணு, மேம் எனக்கு 3 நாள் குழந்தைங்களா ஆயிப்போச்சு, எனக்கு அந்த புக்கை நானே வச்சுக்கிறேன் மேம் பரிசா அப்படின்னு கேட்டுச்சு. வச்சுக்கப்பா. இப்ப அந்த புத்தகம் வந்து அதுக்கு அவ்வளோ உறுதுணையா இருக்கு. அப்ப நமக்கு அறிவின்மை, நம்ம குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு தெரியல. எவ்வளவோ படிச்சிருப்போம், நமக்கு அது தெரியாது. இது பிள்ளைய வளர்த்துருக்கு பாரு, அது குழந்தைய பிள்ளைய எப்படிதான் வளர்த்துச்சோம். நம்ம இது எல்லாமே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்பதான் சொல்லுவாங்க, இவங்க ஆத்தா எப்படிதான் அந்த பிள்ளைய வளர்த்தாலும் இவங்க அப்பா ஆத்தாவும் சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி, வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு நம்மள இந்திய நாட்டுல, இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நம்மள எப்பயுமே இந்த ட்ரெண்டிங்ல தான் வளர்ப்பாங்க. அடுத்து மதிப்பீடு குறைபாடு. ஒரு குழந்தைகளை அதுக்கு உணர்ச்சி என்ன அப்படின்னா அது உணர்வு என்ன அதுனே தெரியாது. அந்த உணர்வுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதே கிடையாது. தகுந்த அளவு அன்பு கொடுக்கறது இல்ல அப்படின்றது. அப்புறம் அந்த கோபம், இந்த கோபம் வந்து சரியான நேரத்துல சரியான இடத்துல கொடுக்காம டாம் டூம்னு குதிச்சு குதிச்சு சண்டைய போடுறது.
மனநிலை பிரச்சனை, கோபம், மதுபான பழக்கத்தினால உடல் தண்டனை கொடுக்கறது, ஆஹ் எங்கேயோ இருக்கிற பிரச்சனை எங்க கொண்டு வந்து சாத்துறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அதை பரிமாறி பழகுறது, இழிவா பாக்குறது, வெறுப்பா பாக்குறது. சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அல்லது முதல் தார குழந்தைகளை ஈவிரக்கம் இல்லாம நடத்துறது, எப்பயுமே பொதுவாவே சித்திக்காரி மாதிரியே இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓடும். அடுத்து வந்து குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்னா, ரொம்ப வறுமையா இருக்கும். இப்ப குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கொடுக்கறதில்ல, கல்வி, உணவு, பாதுகாப்பு எதுவுமே தர்றதில்ல, அப்பயுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து பிரிவு அல்லது திருமண முரண்பாடு, இதுலயும் வந்து கலகம். அந்த குழந்தையோட இவங்கெல்லாம் விவாகரத்து பண்ணிட்டாங்க, இவங்க ஒற்றை பெற்றோரோட இருக்கிற சூழ்நிலை, ஒரே நேரத்துல ரெண்டு அம்மா அப்பா பாக்குறது. எங்க ஸ்கூல்ல சுத்து வட்டாரத்துல பாக்குறீங்களா, நேத்து ஒரு அம்மா வந்திருப்பாங்க. அந்த பிள்ளை சொல்லும், ஆஹ் அன்னைக்கு இருந்தாங்கல்ல அந்த அம்மா அதுதான் இந்த அம்மா, இல்ல என் அம்மா அப்படின்னு சொல்லும். ஐயோ இது என்னடா குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சூழல்லாம் வரும்போது அதுக்கே தெரியாது. அதுக்கு வந்து இப்ப ஆஹ் அம்மா வந்து அப்பாவை காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாப்பாவுக்கு அம்மாவே யாருன்னு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிரமப்பட்டு நிற்கும். தங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்ய குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்கறது, நம்ம எதிர்பார்ப்ப அதுக்கு திணிச்சுக்கிறது. ஏமா நீ டாக்டர் ஆகலன்னு என்னை வச்சு டாக்டரா பாக்குறியாமா, எல்லாம் கேக்குறாங்க இன்னைக்கு காலத்துல. நான் கொடுக்குற குரூப் எடுக்கலைன்னா, நான் மார்க் குறைஞ்சிச்சுன்னா அது என்ன செய்யும், நம்மளதான் வன்மையா சாடும். நீங்க தான் என்னை அனுப்புனீங்க, அப்ப நீங்க தான் அனுபவிக்கணும். நீங்க அனுப்புனா நான் அந்த குரூப்ல இல்லைன்னா மார்க் அப்படியே அள்ளி கொட்டியிருப்பேன் அப்படின்னு நம்ம பசங்க எல்லாம் சொன்னா. லாஸ்ட்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரியாம பேப்பர் வாங்கிட்டோம்னா, அந்த டீச்சர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேப்பர் வாங்கிட்டாங்க, நான் இல்லைன்னா அம்பட்டு எழுதியிருப்பானாக்கும். அப்படி 5 நிமிஷம் முழுசா கொடுத்திருந்தா கூட எழுதியிருக்க மாட்டேன். ஆனா அவன் அப்படி சொல்லுவான். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்ப நீ முழுசா அந்த டைமை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. சமூகத்திலயும் சரி பண்பாடு காரணங்களும் நிறைய இருக்கு. அடி விழுந்தா அப்படின்னு நம்ம கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான நம்பிக்கை. ஏய் நீ இதெல்லாம் உனக்கு பட்டாதாண்டா திருந்துவ, இது வரைக்கும் திருந்த மாட்டடா அப்படின்ற மாதிரி பெண்களை ரொம்ப தாழ்வா பாக்குறது. இன்னைக்கும் வந்து எவ்வளவு வேணாலும் லா அண்ட் ரெகுலேஷன், ரூல்ஸ், ஆர்டர் என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த சம பங்கு வாங்கிட்டோம், பெண்கள் அப்படியே நாங்க கண்களா பாக்குறோம், பெரிய அளவுல கொண்டு போயிட்டோம், என்ன வேணாலும் பேசுங்க, கிடையாது. இந்த நாள் ஒரு பெர்மிஷன் ஹஸ்பண்ட் கிட்டயோ அல்லது பேரண்ட்ஸ் கிட்டயோ வாங்கிட்டு தான் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த வீடை போய் அணுகணும், அந்த சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ற கட்டாய சூழல் இன்னைக்கும் இருக்கு. பெரிய டாட்டா பொருளாவா இருந்தா கூட இல்ல, அது நம்பவே மாட்டேன். அது அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்றதே. அது இருந்துட்டு போட்டோம், அது நல்லதா தான் இருக்குதுன்னு ஏத்துக்கிறோம். அடுத்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களை பாதுகாப்பு இல்லாம விட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. அது எல்லாமே காரணங்களா தான் இருக்குது. இது எல்லாமே கொடுமைக்கான காரணங்கள்ல கல்வி இல்லாத தன்மை. சில பெற்றோங்க பாத்தீங்கன்னா கல்வி உரிமைகள் பத்தி தெரியவே தெரியாது, இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் என்ன டியூஷன் வைக்கிறாங்க 6 மணிக்கு மேல 5:30 மேல இங்க உட்காந்து படிச்சா என்ன, வீட்டுல படிக்க டீச்சர் இருக்கிறது போதும், அது என்ன படிச்சாலும் சரி, அதன்னு 5 மணிக்கு மேல அது படிச்சா என்ன பண்ண போகுது. அப்படியெல்லாம் கூட இந்த கிராமத்து சூழல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கல்வியோட முக்கியத்துவம் தெரியாம அவங்களுக்கு கல்வி அறிவு இருக்காது. இவங்க வந்து சேர்க்குவாங்க, சேர்க்கையில அவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க இந்த இந்த பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்துல படிக்காதான், அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்குமா, ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துல அந்த குரூப் இல்லையா. எந்த குரூப் இல்ல, என்ன குரூப் இல்ல அப்படின்னு கேட்டு விசாரிச்சு பார்த்தா அந்த பிள்ளைக்கு வந்து அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட போன விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் தோணி அது ஆசையா நான் அங்க போகிறேன், அங்கன்னா பசங்கெல்லாம் இருக்காங்க, இங்கெல்லாம் இல்ல, அப்படி இப்படின்னு ஒரு அதுகளா இருபாலர் பள்ளி அதுகளா செலக்ட் பண்ணிக்கிறது. அப்ப அவங்க கிட்டக்க இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப கல்வி அறிவு இல்லாத பேரண்ட்ஸ் அதை நம்புற மாதிரி இருக்கும். சரி இந்த குரூப் இல்ல போல, அதான் பிள்ளை அங்க போகுது போல அப்படின்னு. அடுத்து டிஜிட்டல் அபாயங்கள். இன்னைக்கு ஒரு இணையதளத்துல அவ்வளவு தவறான விஷயங்கள். சாதாரணமா சும்மா இப்ப வீடியோ கால், இப்ப முகம் காட்டி பேசுறோம், முகம் காட்டாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அது நிறைய இருக்கு. அப்ப சைபர் செக்யூரிட்டி 1930 எல்லாம் கால் பண்ண அது எல்லாமே இருக்கு. சில இடத்துல நான் உனக்கு வேலை தர்றேன், நீ வந்து என்ன செய்யணும்னா நீ வந்து நேர நின்று பேசு, நான் சொல்றதெல்லாம் கேளு. இதெல்லாம் வந்து வித்தியாசமான அணுகுமுறை. ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி நடந்துச்சு என்னோட ஃப்ரெண்டுக்கு.
அதனால நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது என்னது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா இன்டர்வியூல வந்து கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்களா? அதுக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருவாங்களா? இப்படியெல்லாம் நமக்கு ஒரு தோணல் இருந்துச்சு. குழந்தைகள் மீதான வன்முறை பாதிப்பு நிறைய இருக்கு. சமூக வலைதளத்துல எங்கெங்கயோ சிக்கி எந்தெந்த லிங்கையோ தொட்டு அத்துமீறல்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வருது. இது ஆஹ் மாமனா அவன் காமனா என்ன பண்றானே தெரியல. அவனை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல. அது பெண் பிள்ளைக்கு மட்டும்தானா, ஆண் பிள்ளைக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க கேட்கலாம். நீங்களா அதெல்லாம் இன்னும் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா சின்ன குழந்தைன்னு அதை பாக்குறது இல்ல. பச்சை மண்ணு தானே அப்படின்னு எல்லைய அவங்க மீறும் போது அவங்க தொல்லைய இதெல்லாம் தாங்குற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல அதை வந்து அது சொன்னா அது வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொன்றுவோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றப்ப அதுக்கு அவ்வளவு பயமா இருக்கும். ஆத்தடி இப்படி இருக்க நம்ம எப்படிடா குழந்தைய பாதுகாத்து கொண்டு போறது இந்த சமுதாயத்துல? அன்னைக்கு கவலை இல்லாம சைக்கிள் ஓட்டணும், அங்க போனோம் இங்க போனோம், பக்கத்து வீட்டுல விளையாண்டோம், ரொம்ப நேரம் இருந்தாலும் அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டா. இன்னைக்கு அந்த வீட்டுல ஆம்பளை ஆள் இருக்காங்களா இல்லையா? ஆமா, இங்கெல்லாம் போக கூடாது, இத்தனை மணிக்கு இங்க வந்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப விடுறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு 10 பேரு 6 பேரு 7 பேருன்னு ஒன்னா பிறந்தவங்க இன்னைக்கு 1 2 கருவேப்பிலை கொத்து மாதிரி இல்ல. நமக்கு நாம என்ன வேற வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க தெரியல. இனி தனியா வாழ்றதுக்கான ட்ரை பண்ணலான்னு இருக்காங்கன்றாங்க. என்னன்னு தெரியல. இவ்வளவு கவலை நமக்கு. பெற்றோர் பேரண்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வளர்க்க போறோம், இந்த சமுதாயத்துல நம்ம குழந்தைய எப்படிடா கொண்டு போக போறோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நிறைய சிக்கலா இருக்குது அப்படின்றதையும் சொல்லணும். சரி, இவ்வளவு கொடுமை இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப அவ்வளவு கொடுமை. காலையில வேலைக்கு போற பெற்றோர் வீடு திரும்பி இரவு வர்றதுக்குள்ளயும் அந்த பிள்ளை தனியா இருக்கிறது, படிக்க முடியாம. இப்ப அதுக்கு வந்து நல்ல நட்பா நம்ம செலக்ட் பண்றோமா இல்ல தப்பான நட்பை செலக்ட் பண்றோமான்னு கூட அதுக்கு தெரியாது. அம்மா நைட்டு வருவாங்க, அப்பா நைட்டு வருவாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம். ஒரு பாப்பா அப்படிதான் சொல்ல ட்ரை பண்ணும். ஆனா லாஸ்ட் வரைக்கும் அந்த படத்துல வந்து சொல்லவே சொல்லாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு மேல எல்லாம் காயப்பட்டவன அதுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி டாக்டர் கண்டுபிடிச்சு அதை பேசி அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி யாரா இவன் எவன்டா இவன் அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி அந்த சினிமா வந்து போகும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்களே அந்த பிரச்சனையை உண்டாக்குறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தலைமை ஆசிரியர் வந்து ஏதோ ஒரு வேலை கொடுத்திருப்பாரு ஒரு பெண் ஆசிரியருக்கு. இந்த பெண் ஆசிரியர் வந்து அதை செய்ய மாட்டாங்க. செய்யாம அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்கிட்ட தவறா பழகுனீங்கன்னு நான் வெளியில ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ற ஒரு இது இது எந்த அளவுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆணை வந்து பெண் வந்து ஹராஸ் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களோட கேரக்டரை அசாசினேட் அப்படி பண்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஓடுது. அப்ப நம்ம பெற்றோரா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எவ்வளவு கரெக்டா நம்மளுடைய எச்சரிக்கை பிஞ்சுகள் கிட்ட எப்படி நம்ம அதுகளை யாரெல்லாம் அத்துமீறி இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. சைல்ட் லேபர் நிறைய இருந்தது. 1986 ஆக்ட் படி 2015 அந்த ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் லேபர் சைல்ட் லேபர் ஆக்ட் படி குழந்தைகளை செயல்படுத்தி மீட்றணும். 2012 போக்சோ ஆக்ட் படி மீட்றணும். இது எல்லாமே தடுத்து அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி கொடுக்கணும். அவங்க உரிமை என்ன, இங்க பாரியா நீ தேவையில்லாம மேல கைய வச்சிட்டு இருக்க ஆமா அப்படின்ற கேக்குற அளவுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு போன் கால் தான் நான் வந்து காவலனை ஆப்ல பிடிச்சிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அப்படியே எங்க போனாலும் குழந்தைங்க அந்த போனை வந்து ரொம்ப அலர்ட் மூட்ல வச்சிருப்பாங்க. போக்சோ அப்படி என்ன செஞ்சிட போகுது? எல்லாம் செய்யும். எதெல்லாம் குற்றங்கள்னு நினைக்கிறோமோ ஒரு சாதாரணமா பேசுறது, ஆபாச படம் எடுக்கிறது, நமக்கு மன ரீதியா பாலியல் ரீதியா வன்மை கொடுக்குறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கி உள்ள போட்டுடலாம். நம்ம ஒரே ஒரு கால் தான். இந்த புள்ள என்ன செஞ்சிருச்சு, சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா கொரோனா வந்துருச்சு, கொடூரம் வந்துருச்சு, நான் சீக்கிரம் பிள்ளைய கட்டி கொடுக்குறேன்னு. இந்த புள்ள செஞ்சது 10, 9, 8 அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி எனக்கு வந்து என்னை குழந்தை திருமணம் பண்றாங்க, எனக்கு வயசு 14 தான் ஆகுது, என்னை எப்பயே கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் எப்படி வாழ்க்கைய ஓட்டுறது? ஒரே ஒரு போன் கால் பண்ணி அதுவே அது குடும்பத்துக்கான அது தேவையான விஷயங்களை 18 வயதுக்கு கீழே நான் இருக்கிற சின்ன பிள்ளை என்னைய வந்து இப்படி மென்டல் டார்ச்சர் பண்ணி கொரோனாக்குள்ள கடமை முடிக்கணும் எங்க தாய் தாப்பன் நினைக்கிறாங்கன்னு அது கால் பண்ணிட்டு
அப்படி அந்த நீங்க எப்ப அதுக்கு ஒரு புகார் நீங்க கொடுக்குறீங்க, ஒரு உதவி கேக்குறீங்களோ, உடனே அவங்க 24 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான தேவையான ஆவணங்கள் எல்லாம் செஞ்சு அந்த குழந்தைய அஹ் நலக்குழு மூலமா அதை வந்து காவல்துறைக்கு வந்து எடுத்துட்டு போய் எல்லா வேலையும் செஞ்சு அது பிரச்சனையில இருந்து அது தீர்வு கொடுக்கும். எவ்வளவுதான் தீர்வு கொடுத்தாலும் நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோமோ அது சமுதாயத்துல அப்பதான் அந்த குழந்தைகள் சரியா வரும். இது மட்டும் இல்ல, குழந்தைகள் பாதுகாப்பு துறை மூலமா நம்ம கண்காணிக்கலாம். NGO அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் விழிப்புணர்வு கொடுக்க உதவி கொடுக்குறாங்க. யுனிசெஃப், அப்புறம் குழந்தை பாதுகாப்பு அமைப்புகள், இவை எல்லாமே குழந்தை திருமணத்தை கூட முடிவுக்கு கொண்டு வர்றது எல்லாத்துக்குமே அது இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். CCTV கேமராஸ் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. அதிகமா இந்த பிள்ளைங்க வந்து படிக்கிற இடங்கள்ல எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இப்ப நாம லைப்ரரிக்கு இப்ப போனோம்னா லைப்ரரியில பிள்ளைங்க வந்து படிக்கும்போது அதை வந்து கரெக்டா நிறைய கேமராஸ், இங்க வந்து பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் சேர்ந்து வர்ற இடம், இங்க ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது, அந்த லைப்ரரியில மட்டும் அதிகமான கேமராஸ், CCTV கேமராஸ் எல்லாம் இருக்கும். அப்ப வந்து அந்த நிர்வாக பொறுப்பாளர்கிட்ட நான் கேட்கிறப்ப அவங்க அதான் சொன்னாங்க, இல்லம்மா இங்க வந்து குழந்தைங்க கிட்ஸ் நிறைய வர்றாங்க, எல்லாருமே கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்க, அதே நேரத்துல வாலிப பசங்களும் நிறைய வர்றாங்க. இவங்கள வந்து நம்ம யாருக்குன்னு தெரியாது நமக்கு. அப்ப நம்ம இந்த கேமரா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எல்லா வகையிலயும் கரெக்டா இருக்கும்ல. அதுக்குதான் இந்த அமைப்பு வந்து நிறைய CCTV கேமரா எங்கனாலும் கரெக்டா ஃபிட் பண்ணி அழகா வாட்ச் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம அதை யோசிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த நம்ம எப்படி இந்த சமூகத்துல இந்த பங்குகள் எல்லாம் நம்ம கொண்டு போறது, விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏப்பா நீ வந்து நீயும் தவறா இருக்கப்பா, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, எந்த கரெக்டா இருக்கணும், நம்ம செய்கை நமக்கு கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், வாட்ச் யுவர் ஆட்டிடியூட், வாட்ச் யுவர் ஆக்சன்ஸ் எல்லாமே கொண்டு போறப்ப நீ நீ வந்து உன் நேரத்தை எங்க செலவிடுற, எந்த மாதிரி கேளிக்கையில இருக்க. அவன் போட்டிருக்கான் யூடியூப்ல, அந்த ஸ்லீவ்லெஸ் நல்லா இருக்கு, இந்த பேண்ட் ஷர்ட் நல்லா இருக்கு, கிழிச்சு விட்டா சட்டை நல்லா இருக்கு, இந்த மாதிரி நீ போடுறப்ப அப்ப பார்வைக்கு நீ வந்து விருந்தா இருக்கிறப்ப அவனை வர சொல்லி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்க கிட்டக்க எல்லாத்தையும் புரிய வைக்கணும், நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து நீ வந்து உன்னோட கடமை என்ன, நாங்க இருக்கிறோம் உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம், ஓகே. நீ உன்னோட கடமை படிக்கிறது, நீ படிச்சு பெரிய ஆளாகி உன்னோட விஷயங்களை நீ செய்யணும். இப்ப நீனும் அதுக்குரிய பொறுப்பையும் கடமையும் நீ எடுத்து செயல்பட்டாதான் நல்லது அப்படின்னு. சரி, இவ்வளவு நடந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, நீ 10, 9, 8க்கு அழைச்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது. தனியார் அமைப்புகள் இருக்காங்களா, காவல்துறைக்கு நீ கொடுக்கணுமா, காவலன் ஆப் டவுன்லோட் பண்ணணுமா, என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ, நீ வந்து உன்னைய வந்து காப்பாத்தணும், அவ்வளவுதான் எங்களுடைய விஷயம். அப்ப மாணவர்களுக்கு தேவையான உந்துதலை ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க, ஆசிரியர் மூலமா சமூக அமைப்புகள் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து ஸ்கூலை சுத்தி வந்து 2, 3 அமைப்புகள் வந்து செயல்படுது. அந்த அமைப்புகள் மூலமா வந்து அவங்க இந்த போக்சோ ஆக்ட் இந்த மாதிரி எல்லாம் நாங்க டீல் பண்றோம். அந்த குழந்தைக்கு வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா எங்களுடைய ஹோம்ல வந்து 2, 3 நாள் தங்கிக்கலாம். தங்கிக்கிட்டு அவங்க அதை ரிலீஃப் ஆயிட்டு அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு வகுப்புகளை நம்ம எடுத்து அவங்க மன ரீதியா உடல் ரீதியா தயாரான பிறகுதான் அவங்கள வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போக சொல்லுவோம். இது எல்லாமே இலவசம்தான் அப்படின்றதையும் சொல்லி கருத்துக்கள் முடிப்பாங்க. அப்ப ஒரு விழிப்புணர்வு பாலியல் வன்கொடுமை மூலமா நமக்கு தேவை. பெண்களை நம்ம போட்டி பாதுகாக்கிறது நமக்கு ஒரு அறிவார்ந்த செயல். ஆனா அவங்களுடைய உணர்வுக்கு உயிர் கொடுக்கறது அதை விட ஆக்கப்பூர்வமான செயல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அப்பயே சொன்னேன், பானை களிமண் நான் இருக்கும் போதுதான் அதை வடிவமைக்க முடியும். ஆனா பானை சிறந்த முறையில இருந்தால் கூட அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம். நான் சொல்றது ஃபுல்லாமே மம்பானையை தான் சொல்றேன். அதை நான் போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னா கரெக்டா வராது. அதை கரெக்டா பக்குவத்தோட இது பண்ணும்போதுதான் அதனுடைய வலிமை அதிகமா இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற காற்று சக்தி, அதை பாதுகாப்பா பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாள் அது தனித்திறன் கொண்ட ஒரு குழந்தை. அத குழந்தையா நான் கடைசி வரைக்கும் உன்னை குழந்தையா நினைச்சேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அத நீங்க தேவையான நேரத்துல கரெக்டா அதனுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அதுக்கு உடல்நிலை இருக்கு, மனநிலை இருக்கு, அதுக்கு சமூக நிலையை நீங்க கொடுங்க. வளரிடம் பருவ குழந்தைகள் வாழ்வதற்கு வழி செய்யணும். ஏன்னா இந்த டீனேஜ் அப்படின்னு சொல்றது ரொம்ப வித்தியாசமான விஷயம். விடலை, இது விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் கொஞ்சம் அக்கறையை நீங்க கம்மியா கொடுத்தீங்கன்னா கூட அந்த குழந்தைக்கு மன ரீதியா உடல் ரீதியா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்.
நீங்க அன்பு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறப்ப அது என்ன செய்யும்? வேற்றொரு இடத்துல அன்பை தேடி போகும். இங்க கிடைக்காத அன்பு அங்க கிடக்குதே, நல்லா பாத்துக்கிறாங்களே நம்மள, நம்மள நல்லா பழகுறாங்களே அப்படின்ற மாதிரி அது தெரியாத அது தவறான நட்புக்கு போய் உண்டாகி அந்த நட்பு காதலா மாறி அது சிக்கி சின்ன பின்னமா ஆகி அதனுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி ஆகி அது கடைசியா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு பொருட்டா அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால விழிப்புணர்வு நம்ம கிட்டயும் இருக்கணும், நம்மளும் விழிப்புணர்வா இருக்கணும், அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். அது எங்க போகுது, அது எங்க வருது, அது கூடிய நட்பு வட்டாரம் என்ன, எல்லாம் பார்க்கக்கூடிய கடமை பெற்றோருக்கு நண்பர்களுக்கு இவைகளுக்கு உண்டு அப்படின்றதையும். அது என்ன வகையான சாப்பாடு சாப்பிடுது? இப்ப யாராவது ஒரு ஜூஸ் கொடுத்தாங்கன்னா குடிக்க கூடாதாம். இது வாட்டுக்கு ஜூஸ்ல எதையாவது கலந்து வச்சு நம்ம யாருக்கிட்டையும் வாங்கிக்க நம்மளும் அனுமதி கொடுக்கறது இல்ல. இப்ப நம்ம அப்பா அம்மா கூட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம அம்மா அப்பா கூட போகும்போது என்ன செய்வோம் தெரியுமா? அம்மா ஏதாவது யாராவது கொடுத்தாங்கன்னா உடனே அம்மா பார்க்கும், இல்லைன்னா அப்பா பார்க்கும். நம்ம உடனே கண் செய்கை காமிச்சா மட்டும்தான் வாங்கிக்கிறோம். அப்படிதான் நம்ம வளர்த்திருக்கோம். சில பேர் தெரியாம அது வாங்குறதுக்கா இதுக்கே மயக்கப்படியல் போட்டு அதுக்கே தெரியாம கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஒருத்தவங்க ஏதாவது வித்தியாசமா பேசுறாங்களா, ஏறெடுத்து ஒரு முறைங்க, இல்லைன்னா சப்புன்னு ஒரு அறை விடுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம செய்கிற நம்ம அவங்களுக்கு பாடமா இருக்கணும். இப்ப நான் சொன்னேன்ல, கொரோனாக்கு அப்புறமா 70-80 வயசு இணையத்துல கூட தொலைபேசி வாயிலா, காணொளி வாயிலா, தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலா, புலனாவலி செய்திகள் வாயிலா இந்த தவறான அணுகுமுறைகள் 5 to 14 வயசு குழந்தைக்கு மட்டும் நடக்கல. பல வகையான வயது உள்ள அனைத்து பேருக்கும் நடக்குது அப்படின்றதையும் சொல்லி அவங்களுக்கு போக்சோ ஆக்ட் ஹெல்ப் பண்ணது. நிறைய பிரச்சனைகளை யூனிசெஃப் பார்த்துருக்கு, நிறைய வழக்குகளை நீதிமன்றங்கள் கண்டிருக்கு. நீதியரசர் ஐயா கூட அதுக்கான விஷயங்கள் எனக்கு சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள், நிறைய அன்பர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, சிறப்பு. இந்த பாலியல் வன்முறை அப்படின்ற விஷயத்துல ஒரு சின்ன பகுதி நான் கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கேன். இதுல ஏதாவது ஒரு கருத்துக்கள் மாற்றாக இருந்தால் அதற்குரிய வழிமுறைகளையும் சொல்லணும். இன்னைக்கு இருக்க பிஞ்சு குழந்தைகள் நஞ்சு விடக்கூடாது. அது போல மிஞ்சிய குழந்தைகள் கண்டிப்பா மிஞ்சி நிக்கணும். எஞ்சிய குழந்தைகள் எல்லா வகையிலையும் காப்பாற்றப்படணும் அப்படின்ற நல்லது ஒரு கருத்துக்காக அந்த பாலியல் வன்கொடுமை என்ற தலைப்பை நான் எடுத்து பேசுவதற்கு கலந்துரையாடுவோம். இந்த தளம் அழகான ஒரு வழி அமைத்து எனக்கு தந்தமைக்கு நன்றி சொல்லி இடம் சாருகின்றேன். இன்றும் நகைச்சுவை நவரச நாயகி நகைச்சுவையுடன் பேசவில்லை, மிகவும் ஆதங்கத்துடன் தான் பேசி அமர்ந்திருக்கிறது என்பதை தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து இடம் சாருகின்றேன். உங்கள் நித்யா தேவி மதுரையில் இருந்து. நன்றி, வணக்கம். சிறப்பாக பணியாற்றிய அவர்களுக்கு மனமாய் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி குமார். வாழ்த்துறை வழங்குவதற்கு வலிமைக்கும் வந்திருக்கின்ற நீதியரசர் நடராஜன் ஐயாவே அன்புடன் அழைக்கின்றோம். இதன் தயாரில் இருப்பது திருக்குறள் காமராஜர் ஐயாவே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நகைச்சுவை நவரச நாயகி நித்யா தேவி அவர்கள் இன்றைய தினத்தில் இந்த சமுதாயத்திற்கு மிக 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 தேவைப்படுகிற அவசியமான ஒரு கருத்தை பற்றி உரையாற்றியிருக்கிறார். முதலில் அவரை நான் வாழ்த்துகிறேன். அந்த பாலியல் வன்கொடுமை என்பது இளைஞர்கள்தான் செய்வார்கள் என்று கிடையாது. வயோதிகர்களானவர்களும் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த வயோதிகம் ஒரு வாய்ப்பாக இருக்கிறதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு இந்த இழி செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவேதான் அந்த நபர்களிடமிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள, தற்காத்துக் கொள்ள அந்த பேட் டச், குட் டச் எவை என்பதை நாம் அந்த இளம் வயதிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நித்யா தேவி அவர்கள் மிகவும் அருமையாக எடுத்து சொன்னார்.
பாலியல் தொல்லை என்பது உடல் ரீதியாகத்தான் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதையும், வாய்ச்சொல்லில் அந்த ஆபாசமான வார்த்தைகளை பேசியும் தொல்லை கொடுக்கலாம் என்றார். அதே போல எங்கள் நீதிமன்றத்திலே ஒரு அனுமதிக்கப்பட்ட தீர்ப்புரை நீதி 1 என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பெண்ணின் புடவையின் முந்தானையின் முனையை தொட்டால் கூட அது அந்த பெண்மைக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சித்தான் என்பதாக கருதி அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு சட்டம் சொல்லுகிறது. ஈவன் டச்சிங் a tip of a saree amounts to outraging modesty of a woman என்று அந்த தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. ஒரு பெண்ணின் முந்தானையின் நுனியை பிடித்தால் கூட அது பெண்ணிடம் அந்த பாலியல் தொல்லை கொடுத்ததாக கருதப்பட வேண்டும் என்று எங்களுக்கு நீதி சொல்லித் தந்திருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் ஒரு மறக்க முடியாத, ஆனால் இன்றும் என் நெஞ்சிலே ஒரு வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வழக்கு ஒன்று உண்டு. அது என்னவென்றால், புதுக்கோட்டையில் நான் பணிபுரிந்த போது புதுக்கோட்டையில் கண் தெரியாத இளம் சிறார்கள், அதாவது பெண் குழந்தைகள், கண் தெரியாத பெண் குழந்தைகள் விடுதி ஒன்று அரசு சார்பாக நடந்து வருகிறது. அதில் காப்பாளராக ஒரு நபர் இருக்கிறார். அவரும் அரசு ஊழியர். அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் அனாதை குழந்தைகள். அதில் ஒரு 13 வயது பெண் குழந்தையை அந்த விடுதி காவலாளர் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணை கர்ப்பிணியாக்கி விட்டார். அவர் யார் என்று புலன் விசாரணையில் அடையாளப்படுத்த வேண்டும். அடையாளம் காட்டுவதற்கு குருட்டு பெண்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் எப்படி பார்த்திருக்க முடியும்? அவர்களுக்கு கண் தெரியாது. ஆனால் அந்த அடையாள அணிவகுப்பை நடத்த வேண்டும் என்று எனக்கு உயரதிகாரியான மாவட்ட தலைமை நீதிபதி எனக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நான் அந்த சிறைக்கு சென்றேன். அந்த 13 வயது பெண் நிறை மாத கர்ப்பிணியாக நின்று கொண்டிருந்தது. என் இருதயத்தை அப்படியே பிழிந்தது போல இருந்தது. வேதனையோடு நின்றேன். அவளோடு சுமார் 20 பெண் குழந்தைகளும் அத்தனை பேரும் குருட்டு பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி நின்றபோது நீங்கள் எப்படி அடையாளம் காட்டுவீர்கள் என்று கேட்டேன். ஐயா, குரலை கேட்டு நாங்கள் அடையாளம் காட்ட முடியும். இன்னொரு வகையில் இந்த கை இருக்கிறது அல்லவா, இந்த மணிக்கட்டில் அப்படியே பிடித்து தடவி எங்களால் அடையாளம் காட்ட முடியும் என்று அந்த பெண்கள் சொன்னார். அதன்படி அதை கேட்டு முடிந்தவுடன் அந்த பெண்களை எல்லாம் ஒரு இடத்தில் இருக்க வைத்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த விடுதி காவலரை அழைத்தேன். அவருடைய உயரம்
பருமன், உடைய உடல் அமைப்பு இவை பொருந்தி வரக்கூடிய ஒத்து வரக்கூடிய இதர ஒரு 19 நபர்களையும் நான் அழைத்தேன். அவர்களை தங்கள் இஷ்டம் போல் வரிசையில் நின்று கொள்ளுங்கள். அவரவர் விருப்பப்படி எங்கே நிற்க வேண்டுமோ நின்று கொள்ளுங்கள் என்றேன். அதில் இந்த குருட்டு பெண்கள் அத்தனை பெண்களும் 12, 10, 9 இப்படி உள்ள வயசு உள்ள பெண்கள் தான். ஒவ்வொரு பெண்களாக அழைத்தேன். முதலில் குரல் வாக்கெடுப்பு, குரல் அடையாளம். நான் இந்த அடையாள அணிவகுப்பில் நீதிபதி முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த கைதி குற்றம் சாட்டப்பட்டவரோடு நிற்பவர்களை ஒவ்வொருவராக சொல்லும் பொழுது, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லும்போது அந்த பெண்கள் சரியாக இவர்தான் என்று நான் ஒவ்வொரு பெண்களாகத்தான் தனித்தனியாக அழைத்து அடையாள அணிவகுப்பை நடத்தினேன். இதர பெண்கள் இதை கண்டுகொள்ளாத அளவுக்கு வேறொரு கட்டிடத்தில் அவர்கள் இருக்க வைக்கப்பட்டார்கள். அதே போல குரல் மூலம் அடையாளத்தை காட்டிவிட்டார்கள். அதன் பின்பு அந்த தொடுதல் உணர்ச்சி மூலம் அந்த மணிக்கட்டை மட்டும் சொல்லுவாங்க. அதன் மூலம் சொல்லும் பொழுதும் அந்த 20 பெண்களும், குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணும் சரியாக அடையாளம் காட்டினர். ஆக அடையாள அணிவகுப்பில் அனைத்து பெண்களும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் எதிரியை சரியாக அடையாளம் காட்டினார். அது மாவட்ட நீதிபதியிடம் விசாரணைக்கு சென்றது. அந்த இரவு காவலர் அடுத்த ஆண்டு பணி நிறைவு பெற இருப்பவர், 58 வயதை முடித்து விடுவார் ஓராண்டு. அந்த வழக்கு நடந்த போது அந்த நீதிபதி அவருக்கு உச்சபட்ச தண்டனையை, சிறை தண்டனையை வழங்கினார் என்பது எனக்கு ஒரு மன நிறைவை தந்தது. அதோடு மட்டுமல்ல, அந்த தண்டனை வழங்கிய நீதிபதி என்னிடம் அதன் பின்பு நேரில் சந்தித்து நான் அந்த இரவு காவலருடைய வயதையும், அவருக்கு தண்டனை கொடுத்தால் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்காதே என்றெல்லாம் யோசித்து அவரை விடுதலை செய்து விடலாமா என்று நான் யோசித்தேன். ஆனால் உங்களுடைய அடையாள அணிவகுப்பு அறிக்கையை பார்த்த பின்பு எனக்கு அந்த எண்ணம் மறைந்து விட்டது. தண்டனையை கொடுப்பதுதான் சரி என்று நான் அதிகபட்ச தண்டனையை வழங்கினேன் என்று அந்த நீதிபதி சொல்லும்போது எனக்கு ஒரு ஆறுதலாகவும் பெருமையாகவும், இப்படிப்பட்ட அயோக்கியர்களிடமெல்லாம் இரக்கம் காட்டுவது என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் துரோகம் என்பதை அந்த நீதிபதி உணர்ந்தது எனக்கு பெருமையாக இருந்தது. இந்த வகையில்தான் சமுதாயத்தில் ஏராளமான பாலியல் கொடுமைகள், வன்முறைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அவைகளுக்கு பெற்றோர்களுடைய கவனிப்பு, அறிவுரை, கண்காணிப்பு இவைகள் அவசியம். அதோடு ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படவும் இது நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்த குற்றங்கள் பெருகி வரும் இந்த வேளையில் நமது நித்யா தேவி அவர்கள் அந்த உரையை, அந்த விஷயத்தை பற்றி உரையை நமக்கு தந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி நித்யா தேவி அவர்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கும் திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். திரு பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் அன்புடன் கேட்பது. பாருங்களேன்.
சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பிய தடை. இங்க சத்தம் அதிகமா இருக்குது. உங்களுக்கு சத்தம் அதிகமா கேக்குதா? நான் பேசுறது சரியா கேக்குதா? கொஞ்சம் எப்படிப்பட்ட தலைப்பை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் யாருன்னா நம்ம சிங்கப்பெண் விஜயாதேவி தான். இந்த பாலியல் வன்கொடுமை என்பது மற்றொரு நபரின் தெளிவான சம்மதம் இல்லாமல் அவர்களின் பாலியல் ரீதியான தொடுதல், அச்சுறுத்தல் அல்லது பாலுறவு கொள்ள கட்டாயப்படுத்தல் போன்ற அனைத்து வகையான வன்முறையை குறிப்பிடுகிறது. பாலியல் வன்கொடுமை என்பது எந்த ஒரு பாலினம் அல்லது சமூக பின்னணியை சார்ந்தவர்களும் நிகழ்க்கக்கூடிய குற்றமாகும். இந்த முக்கிய விவரங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நடந்தன என்பதை நீதிபதி ஐயா அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய சம்பவத்தை நமக்கு புரிய வைத்தார். உண்மையிலேயே அந்த இடத்துல நடுநிலைமையாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கமிஷனர்னு சொல்லுவாங்க. கமிஷனர் நீதிபதியால் நீதிபதி நேராக போய் பார்க்க முடியாத நேரத்துல நீதிமன்றம் நியமிக்கப்பட்ட ஒரு கமிஷனர் போய் அங்க போய் பார்த்துட்டு இந்த அவர் சொல்ற அதிகாரம் அவர் சொல்ற தீர்ப்புலதான் அந்த வழக்கே தீர்ப்பு வழங்கப்படும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சரியான முறையில எப்படி கண்டுபிடிக்கணுமோ அப்படி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அதற்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படும். இதை செய்துவிட்டு ஒத்துக்கொள்வது என்பது மிக பெரிய காரியம். அப்படிதான் போயிட்டு. அதனால இந்த முறையற்ற சம்மதமற்ற தொடுதல் மற்றும் தெளிவற்ற முத்தம், தேவையற்ற முத்தம், பாதிக்கப்பட்டவரின் விருப்பத்திற்கு எதிரான பாலியல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது, கட்டாயப்படுத்துதல், வற்புறுத்துதல், மிரட்டுதல் மற்றும் போதைப் பொருள் அல்லது ஆல்கஹால் கொடுத்து மயக்க நிலையில் செயல்படுதல் வன்முறைகள் போன்றவைகள் எல்லாம் நாட்டிலே அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்லி அதற்காக தான் மதி இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அது நடந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுப்பதற்கு என்ன வழி என்று தெரியவில்லை. அதனால்தான் நித்யாதேவி கூட இந்த தலைப்பை எடுத்திருப்பார் என்று நம்புகிறேன். ஆனால் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதை என்ன பண்ணணும்னாக்கா சட்ட ரீதியான விளக்கங்களும் கூட பாலியல் வன்கொடுமை பக்கத்தை அணுகலாம். மேலும் போன் பண்ணி அவங்களை கண்டிப்பா மாட்டி கொடுக்கணும் என்பதை என்னுடைய கருத்தாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. அப்புறம் வாழ்த்துறை வழங்குவதற்கு திரு பிரம்மநாயகம் அவர்களை அன்பை நினைக்கின்றோம். சில தயாரில் இருக்கிறார்கள். இமயமால் அவர்களை அன்பை கேட்டுக்கொள்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி குரலமுது. இணையேன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனியேன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நிலைமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் தலைப்பு பாலியல் வன்கொடுமை. இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் நகைச்சுவை மட்டுமே பேசிக் கொண்டிருந்த ஆசிரியர் நித்யாதேவி என்று சமூக அக்கறையோடு ஒரு பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஊட்டும் விதமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு இன்று சிறப்பாக விளக்கமாக தெளிவாக ஆற்றிய உரை மன நிறைவை தருகிறது. மன வேதனையை தந்தாலும் அதனுடைய அவசியத்தை உணர்ந்து இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு அவர் உரையாற்றிய விதம் மன நிறைவைத்தான் தருகிறது. இது எல்லோருக்குமான ஒரு பொதுவான தலைப்பாக இருந்தாலும் இந்த அவசியமான தலைப்பில் உரை வழங்கிய சிறப்பு அழைப்பாளர் ஆசிரியர் நித்யாதேவி அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நன்றி கடன் பட்டிருக்கிறது. வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மன நிறைவடைகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு எமிமாலம் அவர்களை அன்றை நடைபெற்ற தயாரித்து இருப்பார்
விவேகானந்தன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். அழைத்ததுக்கு நன்றி குரலரசி. அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா தேவி மேடம் ஆசிரியர் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தலைப்பு தான் எடுத்திருக்காங்க. நான் இப்ப நம்ம கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தா ஒரு 10 வயது சிறுமியோட நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு அடிப்படையா என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, பெற்றோரோட வளர்ப்பு முக்கியமான பங்கா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஆனா எங்க தப்பு நடக்குதோ அந்த ஆணி வேற கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சா அது ஓரளவுக்கு தீர்வு காணத்துக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன். என் 2 ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றது, ஆண் பிள்ளைங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம கூட படிக்கிறவங்களும் சரி, நம்ம கூட பழகிறவங்களும் சரி, எப்பவுமே ஒரு சகோதரத்துவம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா நீங்க போய் பாதுகாக்கணும். அதனால எல்லாத்துலயும் ஒரு கடமை பொறுப்புணர்வு இருக்கணும். நான் பள்ளி ஆசிரியா இருக்கிறதுனால கண்கூட பாக்குறது. நான் சொல்ற இந்த கருத்து கொஞ்சம் வேறுபாடா இருக்கலாம். ஆனா முக்கியமா என்ன சொல்றேன்னா, ஆண் பிள்ளைங்க அமைதியா இருந்தாப்புல பெண் பிள்ளைங்க சீட்டி விடுறாங்க. அது பஸ்லயும் சரி, பள்ளியிலயும் சரி, அதிகமா பாக்குறது அதுதான் இருக்கு. அது 2 பக்கமே தப்பு. ஒரு சிலது இருக்கு, அந்த மாதிரி நடக்கிற வழக்கம் இருக்கு. ஏன்னா இப்ப நித்யா தேவி சொன்ன மாதிரி 10 வயது பிள்ளைகளை இந்த மாதிரி பெரியவங்க அந்த தப்பா நடக்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா சம வயதுல நடக்கக்கூடிய காரியங்கள்னு பார்த்தோம்னா, இந்த சூழ்நிலையில இப்ப இருக்கிறது பெண் பிள்ளைகளை சுதந்திரமா இருக்கணும்ன்றத ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்கன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. அவங்க அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. அதை அடக்கன்றதுக்கும் அடிமைதானன்றதுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறதுன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனா பாலியல் வன்கொடுமைன்றப்போ நம்மளோட பார்வை எதுல இருக்கும்னா, ஆண் பிள்ளைகள் ஆண்களை மட்டுமே நோக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கான காரணம் ஒரு அடிப்படைன்னு பார்த்தோம்னா, பெண் பிள்ளைங்க நடவடிக்கை, அவங்க போற ட்ரெஸ், அவங்க புதுசா எடுக்கக்கூடிய கலாச்சார வேறுபாடு, இதுக்கு எல்லாமே ஒரு தூண்டுகோலா அமையுதுன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். இது எந்த அளவுக்கு அது பொதுவா இருக்கணும். ஆனா இந்த நேரத்துக்கு நித்யா தேவி மேடம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா சிறப்பான கருத்துரையா இருந்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு விவேகானந்தன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இதில் தயாரிலே இருக்குமாறு சீதா பெருமளம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். நன்றி குரலரசி. ரொம்ப சிறப்பா இருந்து இன்னைக்கு தொகுப்பு வழங்கிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு பேசின நல்லாசிரியர் அவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு எடுத்து இன்னைக்கு பேசியிருக்காங்க. குறிப்பா போக்சோ ஆக்ட் பத்தி பேசுறப்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்டிப்பா கடைசியா சொன்ன அந்த மேடம் சொன்ன மாதிரி ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க, பெண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்கன்ற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நானே போக்சோ ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண் குழந்தைகள் அஃபெக்ட் ஆகிறது நிறைய இதுக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரே ஆகலைன்றதா இங்க ரொம்ப சிக்கலான விஷயம். ஸோ ஏற்கனவே இந்த என்சிபியில இருந்து சொல்ற ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா, கடந்த வருஷத்துல மட்டும் 46,000 கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் அது. அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுல தனிநபர் ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுதான். ஐயா நீதியரசர் ஐயா சொன்னாங்கல்ல, அந்த தீர்ப்பு சொன்னது அவங்க லைஃப்ல ரொம்ப அந்த இதை கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த போக்சோ ட்ரைனிங் அட்டன் பண்றப்போ ஒரு தகவல் ஒருத்தவங்க சொன்னாங்க எப்படின்னு கேட்டோம்னா, குறிப்பா இந்த கப்பல் அப்படின்ற விஷயத்துல ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருந்திருக்காங்க. அதுல யார் யாரோ எந்தெந்த உடைகள்ல அவங்க அந்த கற்பழிப்பு நடந்திருக்கப்ப இருந்திருக்கு அப்படின்றதுல அந்த பார்த்தவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கானது என்னன்னா, ஒரு குழந்தையோட பேம்பஸ் இருந்திருக்குது, எல்லா விதமான உடைகளும் இருந்திருக்குது. அப்ப அந்த பேம்பஸ்னா இப்போ குழந்தை வரைக்கும் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த சமுதாயத்துல எந்த விஷயம் நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல அவங்க சொன்ன மாதிரி இந்த நிறைய அமைப்புகள்ல பெண்கள் வெளியே வரணும்னு நினைக்கிற சமயத்துல கிட்டத்தட்ட இந்த நீதியரசர் ஐயா சொன்ன மாதிரி வயதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்கமான விஷயம். அதுதான் அந்த நல்லாசிரியரும் சொன்னாங்க, அவங்களெல்லாம் சப்புன்னு அடிக்கிறதுனா அடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது உண்மையாவே இதுதான், அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு ஒரு பயனுள்ள நாளாக இன்னைக்கு மே 31 அதாவது வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே இன்னைக்கு. அந்த நாள்ல இன்னைக்கு அவங்க பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்டிப்பாக மேன்மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள்.
கலந்துரையாடும் என்னுடைய தாய் குழுமம் குழு அப்படின்னு சொல்லலாம். ஐயாவை நேராகவும் பார்த்துருக்கேன். நான் பெங்களூர்ல இருந்து நான் கனெக்ட் ஆயிருக்கேன். நான் அந்த கலந்துரையாடகம் ஆரம்பிச்ச நாள், அந்த 5வது நாள்ல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் பயணிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக வாழ்க்கை வந்திருக்கு சீதா பெருமாள் அம்மாவர்களே அன்பன் அழைக்கின்றோம். திறன் தயாரில் இருக்குமாறு ஜானகி அம்மாவர்களே அன்பன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன் அம்மா, நீங்க மியூட்ல இருக்கீங்கம்மா. மைக்க எடுத்துக்கங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஆமா, இப்ப தொடங்கலாம். வணக்கம் குரலரசி அவர்களே. ரொம்ப சிறப்பா எல்லாரையும் அழைப்பு கொடுக்குறீங்க. ரொம்ப உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப வளமாகட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஐயா நீதி அரசன் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதை சொல்லும் போதே எனக்கு அப்படியே உடம்புலாம் அப்படியே உழுக்கிற மாதிரி இருக்கு. இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே, ஒரு காவலா இருக்கக்கூடியவங்க, ஒரு கண் பார்வையற்றவங்கள ஒரு மன இரக்கம் இல்லாம இப்படிலாம் நடந்துட்டு, அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க இருந்துட்டா மத்த நல்லோர்கள்லாம் கண்டுபிடிக்காம இருந்துடுவாங்களோ அப்படின்னு அவங்களுடைய ஒரு எண்ணம் போல, அந்த தவறான எண்ணம் தான் அப்படி ஒரு பாதைக்கெல்லாம் அதை கொண்டு செல்லுது. இவ்வளவு ஊடகத்துல எல்லாம் நிறைய பாக்குறாங்க. அதாவது தண்டனை உண்டு அப்படிங்கிறத பார்த்தும் கூட அந்த காமமாகப்பட்டது தன்னை மறந்து அங்க இழுத்து செல்லுது. அப்படிங்கிறப்போ அந்த தவறை அவங்க தான் திருந்தணும். என்னதான் இருந்தாலும் அந்த தவறான சிந்தனையை கொண்டுட்டு போறவங்க அதுல இருந்து விடுபடணும். அவங்க தான் திருந்தணுமே தவிர, எத்தனை பேரு நம்ம திருத்தினாலும் என்ன நம்ம எவ்வளவுதான் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரிதான் இருக்கு. அப்புறம் இப்ப அம்மா சொன்னாங்க, அதாவது ஆண்கள் மட்டும்தான் அத மாதிரி அதை செய்யறாங்களா, பெண்கள் நல்ல விதமா நடந்துக்கிறாங்களா அப்படின்னா, ஒரு சில பெண்களும் அதே மாதிரி ஆண்களை ஈர்க்க செய்யறாங்க. என்ன சொன்னாலும் கேட்காம சுதந்திரம்னா இதான் அப்படிங்கிறது மாதிரி பல விதமாவும் அவங்களும் நடந்துக்கிறாங்க. நியாயமானதுதான் அம்மா சொன்னதும். ஆனா நித்யா அம்மா சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மையெல்லாம் எடுத்து உரைத்தீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல உள்ளவங்க தான் அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. 60 வயசு 70 வயசு உள்ளவங்க கூட நேரடியா தான் அப்படி நடந்துக்கிறாங்களான்னா அதுவும் அவங்க நேரடியா நடந்தா தெரிஞ்சிரும். நம்ம பெரிய ஆளு, நம்ம ஏதாச்சும் தவறு செஞ்சா ஊடகத்துல நம்மள நம்ப மாட்டாங்க அது மாதிரி சொன்னாலும் அப்படின்லாம் சில பேர் நடக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல உண்மையான செய்தி. 60 வயசு 70 வயசு உள்ளவங்க எல்லாம் அந்த போன் வழியாவோ தொலைபேசி அந்த பேசுற வழியாவோ இத மாதிரிலாம் அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். அத ஒரு சில பெண்கள்கிட்ட நம்மளும் இன்னாரு இத மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்னு அதை விலக மாட்டேங்கிறாங்க. அப்படியும் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப உண்மை. எல்லாருமே சொன்னது ரொம்ப உண்மையா இருக்குது, நியாயமாவும் இருக்குது. அவரவர்களும் திருந்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மிக சிறப்பு. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மாவர்களே அன்பன் அழைக்கின்றோம். பாருங்களேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இடையிலே ஒரு போன் கால்னால வெளியே போயிட்டேன், மன்னிக்கவும். இன்றைக்கு சமுதாயத்திற்கு ஏற்ற தலைப்பு. முதலில் நித்யா தேவி ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை முன்னெடுத்து இன்னைக்கு அவர்கள் பேசிய விதம், அந்த தலைப்புல பேசுறதும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ஏற்ற தலைப்பு மாணவர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் தேவையான ஒரு கருத்தாக இருந்தது. அதுபோல இப்ப கேக்குறது என்னன்னா, இந்த பாலியல் தொந்தரவுகள் இப்பதான் இருக்குதா, முன்னால இல்லையா அப்படின்னு கேட்டா முன்னால இருந்தது. ஆனால் இன்று பெண்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். அது அப்படியே பட்டும் படாம அப்படியே தெரியாம இருந்தது. இன்னைக்கு நிறைய படிச்சவங்க இருக்கனால இப்படி சொல்லி கொடுக்கறதுனால நிறைய விஷயம் பிள்ளைங்களும் கத்துட்டு இருக்காங்க. நான் என்னுடைய வகுப்பறையில சொல்றது, பேட் டச் குட் டச் எதுவும் கிடையாது, டோன்ட் டச்னு சொல்லிடு. உன்னோட அப்பா உன்னை கை கொடுக்கட்டும், அப்பா உன்னை முத்தம் கொடுக்கட்டும். அதே மாதிரி ஆசிரியரா இருந்தா கூட டோன்ட் டச் தான். இன்னைக்கு அடிக்கவே கூடாதுன்ற நிலைமை கூட இதுக்காக தான் வந்திருக்கு. இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி கூட நீங்க பார்த்திருப்பீங்க. கேரளாவில் தீபக் என்ற ஒரு 40 வயது மதிக்கத்தக்கவர், குடும்பத்தில் இருக்கிறவர், 2 குழந்தைகளுக்கு அப்பா, வேலைக்கு சென்று வரும்போது ஒரு மாணவியா, கல்லூரி மாணவியா தெரியல, அவங்க ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய ஆர்வத்துல தப்பா எடுத்து போட்டு குடும்பத்தினர்லாம் வெறுக்க மாதிரி பண்ணி அவர் உயிரிழக்கதற்கான ஒரு காரணமாகவும் அமைந்தது. அதாவது ஒரு குற்றவாளி கூட தப்பிச்சிடலாம்,
ஆனா ஒரு நிரபராதி பாதிக்க கூடாது என்பதற்காக தான் இந்த விஷயத்தை கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஒரு திருவிழா கூட்டத்துல ஒரு பொண்ணு வந்து காணாம போனா, ஒரு குழந்தை காணாம போச்சு அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாலே வந்து காப்பாத்தி கொண்டு கொடுக்கறது இந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை தனியா ஒரு பக்கம் வரும்போது அந்த இடத்துல ஒரு தனி மனித ஒழுக்கம் இருந்து அந்த இடத்துல காப்பாத்தி கொண்டு விடுற இளைஞர்கள் தான் இன்னைக்கு குறைவா இருக்குது அப்படின்னு சொல்ல வர. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமா பெண் குழந்தைகள் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி ஆண் குழந்தையும் வளர்க்கணும். அதே சமமான கண்ணோட்டத்துல 2 பேருக்கும் சமமான பாதிப்பு இருக்குது. அந்த 2 பேருக்குமே சமமா நம்ம இந்த விஷயத்த கொண்டு போனோம். இன்னைக்கு காலையில நாம் படிச்ச ஒரு Facebookல பார்த்தது ஒரு நிகழ்வு, ஒரு சின்ன ஹைக்கு கவிதை தான். பாலியல் பலாத்காரத்தில் பெண்ணின் அலறல் சத்தத்திற்கு வராத கடவுள் எப்படிதான் திருவிழாவில் 2 மேளச்சத்திற்கு வருகிறாரோ புரியாத புதிராக உள்ளது. இந்த கவிதை அப்படியே கொஞ்சம் என்னை யோசிக்கிற மாதிரி இருந்தது. அதுபோல அந்த எந்த ரூம்ல இருந்தாலும் கேமராவுக்கும் கடவுளுக்கும் பயப்படுறோமோ இல்லையோ, தன்னுடைய மனசாட்சிக்கும் தன்னுடைய நாம் செய்யறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு ஒதுங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தனி மனித ஒழுக்கம், சுய ஒழுக்கம் இந்த அனைவருக்குமே முக்கியம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு இந்த முன்படகி பாக்கியலட்சுமி அம்மாவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். திரு தையாண்டிலே இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மாவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நித்யா தேவி அம்மாவின் உரை மிகவும் சிறப்பான உரை. உண்மையிலே வந்து இப்போ 10 வயசு குழந்தைக்கு நடந்ததுங்களா, அதே மாதிரி இப்ப நான் ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து இப்ப வெளிநாடுகள்ல கொடுக்குறாங்க. இந்த விரல நறுக்கிறது இந்த மாதிரி உண்மையிலேயே ஆரம்பத்துல இருந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி அதிக தண்டனைகளே, அதிக தவறுகளே நடக்காது. இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமைக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பாலியல் கொடுமை பண்றாங்கன்னா அந்த தண்டனையை கொடுக்கணும். உடனே எல்லாம் தூக்கு தண்டனையும் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி இந்த தண்டனையில உண்மையிலே வந்து இந்த கொடுமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். என்னோட கருத்து அதுதான். அதே மாதிரி பெற்றோர்களும் வந்து குழந்தைங்களை ஒவ்வொரு நாளும் வந்து பள்ளிக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க கிட்ட கேட்கணும் என்ன நடந்தது, இந்த ஸ்கூல்ல என்ன நடந்தது, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, அதையும் நம்ம கேட்கணும். பெற்றோர்கிட்ட தான் அதிகமா ஒரு பொறுப்பு இருக்கு. சிறப்பான உரையம்மா, வாழ்த்துகள். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்களேன். அழைத்ததற்கு நன்றி சுவாதி. நன்றி. இன்று சிறப்பு அழைப்பாளர் நித்யா தேவி அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து பாலியல் வன்முறை. அதை வந்து இந்த தலைப்பை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஏன்னா குழந்தைகள் வந்து எவ்வளோ பாடுபடுறாங்கங்கிறத நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதாவது முதல்ல அவங்க ஆரம்பிச்சதே ஒரு மண் சரியாக இருந்தால் தான் அந்த குயவன் வந்து அந்த மண்பானையை ஒழுங்காக செய்ய முடியும். அதே மாதிரி குழந்தையை வந்து நம்ம அன்புடன் வளர்க்க வேண்டியது நம்ம பெற்றோரோட உற்றார்களோட கடமைங்கிறத முதல்ல அழகாக எடுத்து ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப அருமை. ஏன்னா பெற்றோருக்குள்ள கடமை வந்து முக்கியமானது. குழந்தைகள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசணும். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தினம் கேட்கணும். பள்ளிக்கு போயிட்டு வந்தோடனே இந்த பாலியல் வன்முறை நடைபெறாமல் இருக்க எல்லாருமே பாடுபடணும். அடுத்தது வந்து அந்த குழந்தைங்க என்ன அந்த மாதிரி எதனால வந்து அந்த உடல் மனம் பாலியல் கொடுமை இதிலெல்லாம் அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரியெல்லாம் ஈடுபடும் போது சில ஆண்கள் வந்து நடவடிக்கை வந்து ரொம்ப மோசமாகவே இருக்குது. அதை வந்து சரியாக சொல்ல முடியாது. சில ஆண்கள் நல்லபடியாக இருக்காங்க, சிலவங்க நடவடிக்கையே சரியில்லாமல் இருக்குது. பல வகையில் வந்து அவங்க துன்புறுத்துகிறாங்க. அது சின்ன குழந்தைனாலும் சரி பெரியவங்க. பள்ளியில் வந்து நடந்த ஒரு சம்பவத்தை வந்து அம்மா கூறினாங்க. அந்த ஒரு குழந்தையை வந்து தாங்கள் நல்ல அறிவுரை கூறி ஆறுதல் கூறியது ரொம்ப அருமை. அப்புறம் குழந்தைகளில் வந்து இன்னசென்ட்டை வந்து சில பேர் ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க, தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து குட் டச்சு அப்புறம் பேட் டச்சு தான் நம்ம முதல்ல சொல்லி கொடுக்கணும். இங்கே தொடாத அங்கே தொடாத அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைகளுக்கே சொல்லி கொடுக்கணும். இந்த இதில் வந்து ஒரு இதில் சொன்னாங்க 60
பர்சன்ட் மாணவர்கள் வந்து மன ரீதியாக ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. உணர்ச்சி வன்முறையாக, அந்த உணர்ச்சி வந்து வன்முறையாக மாறுறது. அந்த குழந்தைகளுக்கு நிறைய கொடுமைகளை நிறைய நடக்குது. அதாவது பெற்றோரோட கடமை என்ன, மற்ற பிள்ளைகளோட வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பேசக்கூடாது, அதே சமயத்தில் கோபமாகவும் பேசக்கூடாது. அந்த அன்பினால அந்த குழந்தைகளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அது அப்புறம் வயது வந்த பெண்களுக்கும் இந்த கொடுமைகள்லாம் நடக்குது, இந்த காலத்திலே நடக்குது. இப்போ நான் வந்து தனிமையில் இருக்கேன், யாராவது எங்கள் சொந்தக்காரங்க வந்தால் தான் கதவையே திறப்பேன். அந்த மாதிரி தனிமையில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் மன தைரியம் வேணும், யார் வந்தாலும் தைரியமாக பேசுறதுக்கு. நமக்கு என்ன வயசானாலும் பயங்கிறது இருக்கக்கூடாது, நல்ல இதுவாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்கிறது நல்லா புரிஞ்சுட்டேன். அப்புறம் வயது வந்த பெண்களுக்கும் இந்த கொடுமைகள் சில இடத்துல நடக்கிறது. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அந்த இதை வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் தனிப்பட்ட காரணங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ள காரணங்கள்லாம் சொன்னாங்க. குழந்தை வளர்ப்பு வந்து நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்படியெல்லாம் குழந்தைய வளர்க்கணும் படிப்படியாக அப்படின்னுட்டு. அதுக்கடுத்து வந்து குழந்தைங்க வந்து மதிப்பெண் குறைபாடுன்னா அதை வந்து எண்ணத்தினால அவங்க குறைபாடு ஆயிடுச்சுங்கிறத பார்த்து அறிஞ்சு அவங்களுக்கு இது பண்ண மாதிரி நம்ம அறிவுரை சொல்லணும். அப்புறம் மனநிலை என்ன பிரச்சனை, அதாவது பள்ளியை விட்டு வந்தோடனே என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறத நம்ம கேட்கணும். அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளி பெண்கள்னு சில பேர் வந்து மோசமாக நடத்தாங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சில கிராமங்களில் வந்து இந்த கல்வி அறிவு இல்லாதவங்கெல்லாம் இருக்காங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து பள்ளிக்கூடம் போகக்கூடாது, அவ்வளோ தூரம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கிறாங்க. இந்த இணையதளத்தில் வந்து மோசமான நிகழ்ச்சியை வந்து காட்டுறதுனாலையும் குழந்தைங்கள் வந்து சீரழிகிறாங்க. அதையும் காட்டக்கூடாது, அதுவும் தவறு தான். அப்புறம் பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பும்போது குழந்தைங்க தனியாக இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் யாராவது வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. அந்த தைரியத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அடுத்து சிறு வயதில் இந்த திருமணம் செய்யறதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த பய உணர்ச்சி ஏற்படுது. அந்த இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம குழந்தையிலேருந்து அவங்களுக்கு நல்ல அறிவுரையெல்லாம் கூடணும். சமூகத்தில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒவ்வொரு மனிதனோட கடமைங்கிறது தான் என்னுடைய பேச்சு, என்னுடைய அறிவுரை. அதனால் அனைவரும் நல்ல முறையில் வந்து நாட்டை நல்லா இது பண்ணணும். குழந்தைகளுக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. காணல்புரை வழங்கி சிறப்பிக்க இன்றைய சிறப்பழைப்பாளர் நித்யாதேவி அம்மா அவர்களே அன்று நடக்கின்றோம். காணல்புரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்களோடு பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மாவே அன்று நடக்கின்றோம். வாருங்கள். மாலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை ரொம்ப அருமையான தலைப்பை தந்த விவேகானந்தன் ஐயாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சில நாட்களா வந்து காணொலி வாயிலாக கணக்கு பாடத்தை 100 கான்செப்ட் 100 நாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருக்கேன் வெள்ளிக்கிழமையில இருந்து. இன்னைக்கு வந்து புன்னகை தினம், தேசிய புன்னகை தினம். எல்லாரும் சிரித்து இருக்க வேண்டும். சில பல நிகழ்வுகள் இருக்கும், அதை ஏத்துக்கங்க. ஆனா என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றத சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிக்கிறேன். நிஜமா இந்த பொதுவா சமூக அக்கறையுடைய தலைப்புகள் வந்து வரவேற்கப்படுகின்றன என்பதை இன்றைய நிகழ்வோட பின்னோட்ட வரிகள்ல தெரிஞ்சிச்சு. முதல்ல வந்து சீதா பெருமாள் அம்மா வந்து எனக்கு நண்பகல் வேளையிலே அழைத்து எனக்கு ஒரு நல்ல ஊக்கம் கொடுத்தாங்க. நீங்க என்ன மாதிரி பேசுவீங்க என்ன அப்படின்னு தெரிந்த விடயம்தான், இருப்பினும் நீங்க எனக்கு வந்து எல்லா வகையிலையும் உறுதுணையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு உறுதுணை கொடுத்தாங்க. அடுத்து கிருஷ்ணன் ஐயாவும் வந்து சப்போர்ட் பண்றாரு. அடுத்து இங்க இருக்கிற எல்லாருமே, ஜானகி டீச்சரா இருக்கட்டும், நம்ம நீதியரசர், 2 நாட்கள் அவருக்கு கொஞ்சம் வேதனை தான் அப்படின்னு இருக்காரு. நகைச்சுவையா இருக்கிற அரசியே ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு அப்படின்றத அவரு சொல்றாரு. அதை வந்து நம்ம யோசிக்கதான் வேண்டும். ஆனா நம்ம வந்து சமூக அக்கறைய நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் சொல்லியது ஒரு சிறு துளி தான்.
இன்னும் பெருவெள்ளம் இருக்கு, கடல் இருக்கு. சொல்லவே முடியாது. உலக அளவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது போல நடந்துட்டு இருக்குது. நான் கண்கூட பார்த்திருக்கேன். நிறைய அனுபவங்கள் பட்டவங்க என்கிட்ட பகிர்ந்திருக்காங்க அப்படின்றதையும் தெரிவிச்சு நல்ல தலைப்பு கொடுத்ததுக்கு அன்னபூர்ணி அம்மா எப்பயுமே என்னோட பேச்சை வந்து முழுமையா சொல்றதுக்கு அங்கீகரிப்பாங்க. அப்புறம் பிரம்மநாயன் ஐயா சொன்னாங்க, எனக்கு வந்து அவங்க ஆதங்கமா சொன்னாலும் இன்னைக்கு அற்புதமான ஒரு குறைவீச்சை தந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை தெரிவிச்சாங்க. ஏமிமால் அம்மாவும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நம்ம காமராஜர் ஐயா எல்லாருமே தன்னுடைய பின்னூட்ட வரிகள்ல என்ன பேச்சுக்கு வந்து இன்னும் அலங்காரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி நன்றி. அடுத்த மாதம் நல்ல தலைப்பு யாருனாலும் தாங்க, நான் அதுக்கான தயாரிப்பு நிலையில வரேன் அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கான உறுதுணையை நம்மளும் எடுத்து செயல்படுவோம். நிறைய ஆக்ட் இருந்தாலும் நம்ம யாருக்காவது ஹெல்ப்னா அதை ரியாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். பாக்கியம்மாவோட பாட்டு வேணும்னு நினைக்கிறேன். இறுதியா பாட்டு பாடியே ஆகணும். இது என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் அன்பு களம் நிகழ்வு எண் 2166 நாள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் எழுத்தாளர் நித்யா தேவி அம்மா அவர்கள். இன்று நம்மிடம் உரை வழங்கியமைக்காக அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய டில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இசைப்பாடல் வழங்கிய பாடல்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் நாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழீழன் ஐயா அவர்களுக்கும் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாட்டு சான்றிதழ் வடிவமைத்து தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மாலை 5 மணிக்கு இணைவோம். மாணவம் அறிவு மனிதனுக்காக மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாளைய நிகழ்வை பற்றி ஒரு அறிவிப்பு. நாளையுடைய சிறப்பு அழைப்பாளர் அடையாளம் தெரியுதான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒருங்கிணைப்பாளர்களிலேயே அதிக நாட்கள் ஒருங்கிணைப்பு செய்த சாதனை படைத்துக் கொண்டே இருக்கின்ற குரல் அமுது அவர்கள் தான் நாளைய சிறப்பு அழைப்பாளர். நாளை எல்லோரும் கலந்து கொண்டு அந்த சிறப்பு அழைப்பாளரை ஊக்குவித்து அவருக்கு வளர்ச்சிக்கு வித்திட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும் 2ஆம் 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த நாளைய சிறப்பு அழைப்பாளர் குரல் அமுது அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து, இசைப்பாடலை வழங்குவதற்கு பாடகி பாக்கியசிமா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். வாழ்த்துக்கள் சுவாதி. நாளைக்கு அருமையா பண்ணு. ஐயா பிரம்மநாயம் ஐயா ஒருங்கிணைப்பார்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், தானாக வேண்டும். மடி மீதில் விளையாடும் சேயாக வேண்டும்,
ஒன்றாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்று வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. அன்வர்.